அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய மதிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் அடுத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது சிட்னி நேரம் சரியாக 12 மணி. அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய மதிய நேர வணக்கத்தை சிட்னியில் இருந்து தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது சரியாக சிட்னி நேரம் 12 மணி, மதியம் 12 மணி 15 நிமிடங்கள். இன்று ஒரு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அப்போ நான் யோசித்தேன், வாங்க சிட்னி கனகாலம் சிட்னிக்கு வந்து சிட்னி சிட்டிக்கு வந்து கனகாலம் போய் பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த வகையிலே இப்போ நாங்கள் சிட்னி சிட்டி ஒப்ரா ஹவுஸ் என்ற இடத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம். சைக்கிளக்கி என்ற ஸ்டேஷன் இருக்குது. அந்த இடத்தையும் பார்த்துக்கொண்டு வாங்க என்ன செய்ய போகிறோன்னு எனக்கே தெரியல. நான் ஒன்றும் இதுவரைக்கும் திட்டமிடவில்லை. வாருங்கள், உங்களுடன் சேர்ந்து பயணிப்போம், பார்ப்போம். சிட்னியின் இன்றைய காலநிலையும் மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது. வாங்க உங்களுக்கு போய் பார்ப்போம். இது பாருங்கள், நான் திரும்பின உடனே நல்ல அழகான ஒரு லைட் ரயில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தொடர்ந்து கொழுவி போட்டுக்கிறார்கள். ஜாயின் பண்ணி வச்சுக்கிறார்கள். நல்ல அழகாக இருக்குது. இது ஒரு பார்க்க ஒரு அழகெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. ஸோ இன்றைய நாள் அதிகமாக பாடசாலை விடுமுறை நாளாகவும் இருப்பதால் பள்ளிக்கூட பிள்ளைகள் தெரிவார்கள். வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் என்று. சிட்னியில் மெயின் ஆக்டிவ் ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். என்னுடைய இந்த முகப்புத்தகத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான இனிய நன்றியை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் இப்படியான ஒரு யூடியூப் சேனலை நடத்த முடியாது. பாருங்கள், இவ்வளோ வடிவான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் என்றது இப்பொழுது உலகளாவிய ரீதியில் எல்லா இடமும் அதாவது கட்டடக் கலைஞர்கள் மற்றதும் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஆர்கிடெக்ட் அவர்களும் சிறப்பாக இங்கே பார்க்கவே தெரியுது. பாருங்கள், ஒவ்வொரு கட்டடங்களின் ஷேப், அதனுடைய வடிவமைப்பு அத்தனையும் அழகாக இருக்கிறதல்ல. ஒரு பொறியியலாளர்கள் கட்டடத்தை இந்தளவுக்கு வடிவமைக்க முடியாது. அவர்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைனை செய்வார்கள். ஆனால் கூடுதலாக ஆர்கிடெக்சர்ஸ் சிறப்பாக இந்த கலர் சாய்ஸ், வர்ணங்களை சிலைப்படுவது, ஷேப், இடம், பார்வைக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் என்பதை அவர்களே முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய அவனுடைய இன்புட் மிகவும் தேவையாக இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்டேஷன் சைக்கிளக்கி. அழகான ஒரு காலநிலை, மிகவும் சிறப்பாக இருக்குது. நல்லா இருக்குல்ல. ஸோ அதில் தெரிகிறதான் ஆர்ட் கேலரி இருக்குது. பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. அழகான ஒரு கட்டடம். இதில் ஃபெரி டெர்மினல்ஸ் இருக்குது. சிட்னி 2000 ஒரு பெரிய ஒரு ஃபெரி நிற்குது. அங்கே உள்ளது ஜெலோ கலரில் உள்ளது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். மற்றதில் ப்ரைவேட் க்ரூஸ். ஸோ நாங்கள் மற்ற பல நாடுகளுக்கு சென்று இப்படியான இடத்தை காட்சிப்படுத்தியிருக்கோம். ஆனால் சிட்னியில் இருக்கும் இந்த இடத்தை காட்சிப்படுத்தியது குறைவு. என்றபடியால் நான் இன்றைக்கு யோசித்தேன், இன்றைக்கு இது ஒரு போடுவோம்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மெட்டாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றது இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்கண்டா எனக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பாருங்க பெரிய ஒரு க்ரூஸ் ஒன்று வந்திருக்கு, கார்னிவல் க்ரூஸ் வந்திருக்கு. அதில் ஒரு ஃபெரி ஒன்று வந்து கொண்டிருக்கு. இங்கே ரெண்டு பக்கமும் வந்து கொண்டிருக்கணும். இந்த ஃபெரியில் ஏறி போமா? Attention passengers on flight hall. The vessel approaching the England Park in France Point, Bourbon East, currently going over at Newport Bay. This vessel just berthed on side A. The vessel is... இதில் பாருங்கள், இந்த நாங்கள் இப்போ நிற்கிற பிளாட்ஃபார்ம் வந்து மேலேயும் கீழையும் இப்படி ஆடிக்கொண்டு நிற்பாருங்க, ஸ்லைட் பண்ணி கொண்டு நிற்கிறார். இந்த போஸ்ட் வந்து பெர்மனெண்ட்டாக ட்ரைவ் பண்ணியிருக்குள்ளுக்கு. ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் நாங்கள் நிற்கிற இந்த பிளாட்ஃபார்ம் பொன்டூன் மாதிரி மேலேயும் கீழையும் மூவ் பண்ணி கொண்டு இருக்கேன். இதுதான் நாங்கள் நிற்கிறோம். கடல் மட்டம் கூட இது கூடி குறைஞ்சி கொண்டு இருக்கும். அதில் அழகான ஒரு ஹார்பர் அதில் தெரிகிறது. ஓப்ரா ஹவுஸ், ஹார்பர் பிரிட்ஜுன்னு தெரியுது. அங்கே வாங்க போய் பார்ப்போமா? சரி, இதில் போய் பார்ப்போமா? கொக்கட்டு ஐலண்டுக்கு போதாம், போய் பார்க்கலாம். என்ன கொக்கட்டு ஐலண்ட் அங்கே இதில் போய் பார்ப்போம். கொக்கட்டு ஐலண்டுக்கு போகுது. நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்புவோம். இது வந்து உள்ளுக்குள்ள காட்சி. சர்க்கிளக்கையிலேருந்து வழிகிடுது. போல்மேன், போல்விச், கொக்கட்டு ஐலாண்ட் 15 நிமிடத்தில் போயிடும். அழகான ஒரு கப்பல் இங்கே நிற்குது பக்கத்தில் பாருங்க. எப்படி இருக்குது? உல்லாச பயண கப்பல், உல்லாச பயண கப்பல். நல்லா இருக்குல்ல? கார்னிவல் கப்பல். அழகிய ஓப்ரா ஹவுஸ் இங்கே இருக்குது. சிறப்பாக இருக்கு. பக்கத்தில் பாருங்கோ ஹார்பர் பிரிட்ஜ். இப்போ நாங்கள் இந்த ஹார்பர் பிரிட்ஜுக்கு கீழே போகிறோம்.
அங்கால நேவி அவருடைய துறைமுகம் இருக்கிறது. மலேசிய சிட்டி ஹார்பருக்கு கீழால் போயிட்டு இருக்கோம். சூப்பர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு மேலே இந்த ஆட்சிக்கு மேலே நடக்கலாம். அதுக்கு மேலே ட்ரெயின் போய் கொண்டிருக்கு. இங்கே பக்கம் பைக் பார்த்துருக்கு. மற்ற பக்கம் பெருசியன் வாக்கிங் பைக் நல்ல அழகாக இருக்கு. இங்கே லூனா பார்க் எனப்படுகின்ற அந்த சிறுவர்களை கொண்டு விளையாடக்கூடிய இடம். இன்றைய காலம் சிறப்பான காலநிலையா, சிறப்பான ஒரு காலநிலை நல்லா இருக்கு. என்ன பார்க்க போறீங்களா? காட்டியிருக்கேன். இங்கே பக்கம் புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்கள் காட்சி அளிக்கின்றன. இங்கே பாருங்க ஒரு நல்ல ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் ஒரு ப்ரைவேட் போட்டோடு போய் கொண்டிருக்கு. இன்னும் ஒரு போன் கூடுதலாக தனிப்பட்டவர்கள் தங்களது வீட்டுக்கு பின்னுக்கு நாங்கள் கார் பார்க் பண்ணுற மாதிரி எங்களை போட்ஸை பார்க் பண்ணி விடுவார்கள், கொண்டு அடிக்க விடுவார்கள். இதில் வர்றதும் ஒரு தனிப்பட்ட போட் சரியான ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்கு. இதுக்கு லைசன்ஸ் எழுது எப்படியான போட்ஸ் ஓடுறதுக்கு லைசன்ஸ் வேணும். அதில் ஜொட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாய்மர கப்பல் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கேன். அழகிய இந்த சிட்னியை காட்சிப்படுத்துவதற்கு எல்லா இடமும் போய் பார்ப்போம். இந்த அழகிய ஒரு சிட்னியை பார்ப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. வேலை என்று ஒரு தெரிவோம். எவ்வளோ ஒரு அழகாக இருப்பேன். திருத்த வேலைகள் செய்யப்படும். கப்பல்கள் திருத்தம், சின்ன சின்ன போட்ஸ் திருத்தம். நல்லா அழகாக இருக்குல்ல. எந்த பக்கத்தில் பார்த்தாலும் அழகாக தான் இருக்குது. சிறப்பு சிறப்பு. ஒர்க் ஷாப்பை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. வெவ்வேறு கலர்களை கொடுத்துக்கிறார்கள். வாட் அ வியூ ஆஃப் ஒர்க் ஷாப். நல்ல அழகாக இருக்குல்ல, சிறப்பான காட்சி. இதுதான் நான் முதல் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் வந்து இப்படியான
சிறந்த வேலைப்பாடுகளை உருவாக்குகின்றார்கள். எந்த வேலை செய்யக்குள்ளையும் அவர்களுடைய வீடு கட்டுதலோ அல்லது இப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செய்யக்குள்ள அவர்களுடைய ஐடியாஸ் கேட்பது மிக முக்கியம். நாங்கள் அதில் இறங்குவோம், கோல்மையில் இறங்குவோம். அது கிண தூரம் போகும்போது இறங்கிட்டு அடுத்த இடத்துக்கு அதில் அழகான ஒரு பெரிய டெர்மினல். பாருங்க, இது நல்ல ஒரு ரேம்ப் ஒன்று இருக்குது. இந்த ரேம்ப் அப்படி தான் நான் முதல் சொன்ன மாதிரி இது இட்ஸ் எ ஃப்ளட்டிங் பொன்டூன் மாதிரி இருக்கும். அதில் வந்து தான் இதை மேலையும் கீழையும் மூவ் பண்ணி கொண்டிருப்பார் நீர்மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. சிரியாஸ் என்ற பெயருடைய இந்த ஃபெரி இப்பொழுது புறப்படுகிறது. இதில் தான் நான் வந்தேன். நல்லா இருக்குல்ல, நல்ல ஓட்டம் ஓடிக்கணும் ஒரு இறந்த பாருங்க. என்ன ஆசையாக இருக்கு, என்ன ஆசை, இத்தனையும் ரசிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை காணுமா பாருங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இருந்து கொண்டு. ஆஹா, நீ பாருங்க, இங்கே மீன் பிடிப்பவர்கள். வாருங்கள், அப்படியே நடந்துட்டு வருவோம். ஏன்னா அடுத்த ஃபெரிக்கு நேரம் இருக்குது. அடுத்த ஃபெரி வாரதுக்கு கிட்டத்தட்ட 36 நிமிஷம் இருக்குது. நினைக்கிறேன் இப்போ போகிற ஃபெரி தான் திரும்பி வரணும். நீங்கள் நடந்துட்டு வருவோம். டெர்மினலை விட்டு நான் வெளியில் வரையக்குள்ளே அல்லது எந்த ஒரு ஸ்டேஷனை விட்டு வரைக்குள்ளே இப்படி ஓப்பல் கார்ட் இருக்கும். அதில் இப்படி டேப் ஆன் மாதிரி செய்ய வேணும். சரிதானே? இதுக்கு பக்கத்தில் பாருங்க, இந்த ஃபெரி டெர்மினல்லையே ஒரு குட்டி லைப்ரரி வச்சுக்கணும். நோமோ புக்ஸ். உங்களுக்கு புத்தகங்கள் கூடுதலாக இருந்தால் இதில் வந்து கொண்டு வந்து வைக்கலாம். இது வந்து ஃப்ரீயாக ஆக்கள் வந்து லெர்ன் பண்ணுறதுக்கு உரிய ஒரு லைப்ரரி, குட்டி லைப்ரரி இந்த ஃபெரி டெர்மினல்லே வச்சுக்கலாம். இதுதான் இந்த பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல விஷயம். என்னென்னா புத்தகங்களை கொண்டு இதில் வச்சுருக்கணும். என்ன ஆக்கள் ஒரு குட்டி லைப்ரரி ஆகுது. இப்போ இதில் போட்டிருக்கணும் புத்தகங்கள் கூடி போச்சாம், இனி புத்தகம் வேண்டாம். இந்த வோஃப் வந்து ஒரு இட்ஸ் லுக் லைக் ஹெரிட்டேஜ் பில்டிங் as well, right? இட்ஸ் டஸ்மென்ட் பேக் ஃபண்டு போட்டுக்கிறார்கள். அழகான ஒரு இடம், அழகான ஒரு கட்டிடம். அந்த கட்டிடம் ஹெரிட்டேஜ் வேலையை மாறாமல் அப்படியே அழகாக வைத்திருக்கிறார்கள். பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. ஃபெரி டெர்மினல் பாருங்கள், காட்சிப்படுத்த மிகவும் ஆசையாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதும் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு இன்னும் ஒரு திருப்தி கிடைக்கிறது. அத்துடன் பலர் இதனை விரும்பி பார்க்குறீர்கள் என்றைகளே. பாருங்கள், இந்த ஃபுட்டிங் டிம்பர் பைலிங் போட்டு அடிச்சிருக்கிறார்கள். இந்த டிம்பர் பைலிங் செய்து பழைய காலத்தில் போட்டு அந்த டிம்பர் இன்னும் முக்காமல் அப்படியே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய கொமெண்ட்டை போடக்க எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. கனவேர் கொமெண்ட் போடாட்டியும் பார்க்கும் பொழுது சொல்லுகிறீர்கள், அது எனக்கு திருப்தி அளிக்கின்றது. அழகான ஒரு இடம் இந்த இடம். பல்மெயின் என்ற இடம். பல்மெயின்
பாருங்க, நல்ல ஒரு I don't know, it's look like அந்த காலத்தில் வந்து ஒரு ஹெரிட்டேஜ், இதுவும் ஒரு ஹெரிட்டேஜ் இடம் தான். இங்கே பாருங்க, கப்பல்கள் வந்து கட்டினதுக்கான அடையாளங்கள் இருக்குது. நல்ல வடிவாக இருக்கானே, ஆழமான இடம். ஆனால் இப்போ ஆக்கள் நல்ல வடிவாக இருக்குது, சூப்பர் இடம். சிட்னியில் இருக்கிறோம், ஆனால் இப்படியே நடத்த நாங்கள் வந்து பார்ப்பது இங்கே கப்பல் கட்டினதுக்கான நங்கூரம் போட்டு இல்லை அதை கட்டி வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. நான் இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி பாய்ச்சி கொண்டிருக்கணும். இல்லை ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி போட்டிருக்கணும். என்னென்று எனக்கு விளங்கையில் ஆனால் அழகாக இருக்குது, பார்க்க நல்ல மிகவும் சிறப்பாக இருக்குது. நல்ல வடிவான இடம். நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். இதில் நல்ல இந்த கடலுக்குள்ளே கட்டியிருக்கணும். என்ன அதெல்லாம் நான் வந்து இறங்கின டெர்மினல். இப்போ நான் திரும்ப அதெல்லாம் போய் வரணும். அரை மணித்தியாலம் இருக்குது. அந்த அரை மணித்தியாலத்துக்கு இது ஒருக்கா சுற்றி பார்ப்போம்னு யோசிச்சேன். நல்ல வடிவாக இருக்குது. சிட்னியில் இருந்தால் கட்டாயம் இந்த பகுதிக்கு வந்து பாருங்கோ. நான் நிற்கிற இடம் வந்து இந்த போல்மைன் என்ற ஃபெரி டெர்மினல், அதுக்கு பக்கத்தில் இருக்குது. சிட்னியில் இருக்கிறார்கள் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய இடம். புற இடங்களுக்கு போய் இப்படியான சின்ன இடத்தையும் பெருசாக ரசித்து பார்ப்போம். சிட்னிலேயே இப்படி லட்சக்கணக்கான இடம் இருக்குது பார்க்கக்கூடிய இடங்கள். என்ன அதான் நாங்கள் கூடுதலாக எங்களோட வீட்டை சுற்றி நடக்காமல் இப்படியான இடங்களுக்கு அட்லீஸ்ட் சனி ஞாயிறுலையாவது வந்து நடந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். புது இடங்களை பார்த்தோம்ன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். பாருங்கள், இதிலேருந்து ரிலாக்ஸாக புத்தகம் வச்சு மீன் பிடிச்சி கொண்டு வைக்கணும். இந்த தெரியுது, அந்த 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 டெர்மினல் தான் நான் வந்து இறங்கின இடம். ஃபெரி வேற தெரிஞ்ச உடனே நான் ஓட துவங்கினேன்டா அந்த இடத்த போடுவேன். இங்கேலையும் அதே மாதிரி கப்பல் கட்டக்கூடிய மாதிரி கட்டி வச்சுக்கணும். அது திருத்தும் இடம், அதாவது ஃபெரி திருத்துற இடம். இந்த பாறங்கல்லுகள், பெரிய பாறை போல்டர்ஸ் அதை போட்டு கடல் அரிப்பை தடுப்பதற்காக போட்டிருக்கணும். சரியான விலையான சாமான்கள். நான் சில வேலைகளுக்கு இதை பாவிச்சிருக்கிறோம். இந்த ஒரு கல்லை கொண்டு வந்து இதில் வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு $2000 $5000 வரைக்கும் தேவைப்படும். வாங்க திரும்புவோம். இப்படி பார்த்துக்கொண்டே போகலாம். இது நல்ல ஒரு கடற்கரை, குளிப்பதற்காக கட்டியிருக்கிறது அப்படியே தெரியுது. பீச் ஸ்டெப்ஸாக கட்டியிருக்கணும். கீழே இறங்கி நீராடக்கூடிய வகையில் கட்டியிருக்கணும். ஆனால் நிச்சயமாக இதில் ஒரு கோயிலும் இல்லை, தீர்த்தக்கரையும் இல்லை. எல்லா இடமும் தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கணும். ஒன்று நாய்க்குட்டி குடிக்கிறதுக்கு, மற்றது மனிதர் குடிப்பதற்கும் சேர்த்து வச்சிருக்கணும். சிறப்பான இடம் இந்த இடம். இந்த இடங்களில் உள்ள விலைகள் சிட்னியில் உள்ளவர்களுக்கு தெரியும். வீடு விலை 2 மில்லியன் 3 மில்லியனுக்கு குறைய கிடைக்காது. அதுதான் இந்த பகுதியில் உள்ள விசேஷம். இங்கு பொதுவாக நம்மவர்கள் தமிழர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம்.
யாரும் இங்கே பகுதியில் வந்து இருப்பதில்லை. தமிழர்கள் கூடுதலாக வாழும் பகுதி சிட்னியின் வெஸ்டர்ன் சபர்ப்னு சொல்கிற இடத்தான் தமிழர்கள் கூடுதலாக வாழுகின்றோம். இந்த பகுதியில் இல்லை. யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க, துணிந்து சொல்லலாம். இந்த பகுதியில் நிச்சயமாக தமிழர்கள் இல்லை. சிட்னி பக்கத்தில் இருக்குது, ஆனால் நம்மவர்கள் இங்கே இருக்கிறதில்லை. இது கூடுதலாக வெள்ளையர்கள் வாழும் பகுதியாக காணப்படுகிறது. சரிதானே, வாங்கோ. கடைநேரம் பார்த்து கொண்டே இருக்கலாம். நான் இதை தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை. இந்த பதிவு இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். இனி அந்த பெரிய போய் எடுத்து வீட்டுக்கு திரும்புவோம். இன்னும் ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் மேலும் மேலும் பார்க்க விரும்பினால் அதையும் போட்டுக்கொள்ளுங்கள். பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.